இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் அவுட் வந்து ஆகும். இந்த மாதிரி எதனால வந்து லாக் அவுட் வந்து ஆகுது, இந்த லாக் அவுட் ஆகிற ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால வந்து லாக் அவுட் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு பக் ப்ராப்ளம்னால பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா வந்து லாக் அவுட் வந்து ஆகும். ரெண்டாவது, நம்மளோட அக்கௌண்ட்டை யாராச்சும் லாகின் பண்ணி பாஸ்வேர்ட் வந்து மாத்திட்டாங்கன்னா அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆகும். இல்லை நம்ம ஃபர்ஸ்டா பார்த்த இந்த பக் ப்ராப்ளமா இருந்து லாக் அவுட் வந்து ஆரம்பிச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறதான் வந்து பார்க்க போறோம். இந்த மாதிரி பக் ப்ராப்ளம்னால உங்களோட அக்கௌண்ட் வந்து லாக் அவுட் வந்து ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து ஜஸ்ட் பிளே ஸ்டோர்ல போயிட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை அப்டேட் வந்து பண்ணிடுங்க. அப்டேட் பண்ணிட்டு திருப்பி நீங்க வந்து இன்ஸ்டாகிராம் ஆப் ஓபன் பண்ணிட்டு உங்களோட ஐடியை நீங்க லாகின் பண்ணதுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சால்வ் ஆயிடும். திருப்பியும் பாத்தீங்கன்னா லாக் அவுட் வந்து ஆகாது. அப்படி வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து அகைன் லாக் அவுட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணி அகைன் பாத்தீங்கன்னா நீங்க வந்து லாகின் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த லாக் அவுட் ஆகக்கூடிய இந்த ஒரு ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து சால்வ் ஆயிடும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.